இந்த அரசை கண்டிக்கிறேன். ஏதோ மத்திய அரசு இதுக்கு நிதி கொடுக்கல சர்வ சிக்ஷா அபியானுக்கு கொடுக்கலன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இல்ல, இதுல நீங்க பாத்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அது தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இருக்கிற PM ஸ்ரீ திட்டம் இந்த குழந்தைகளின் மேம்பாட்டுக்காக மேல்படுத்துவது. தமிழக அரசை பொறுத்த மட்டில் தனியார் பள்ளிகளுக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். அதனால்தான் தேசிய கல்விக் கொள்கை அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். இங்கே உள்ள இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க அரசாங்க பள்ளியில படிக்கிற அமைச்சர்கள் பிள்ளைகளையும் பார்க்க முடியாது, முதலமைச்சர் வீட்டு சார்ந்தவர்களையும் பார்க்க முடியாது. அதனால் அவர்களுக்கே அரசாங்க பள்ளிகளில் படிக்க வைப்பதற்கு, குழந்தைகளை மேம்படுத்துவதற்கு எண்ணம் இல்லை. இது அரசாங்க பள்ளி மாணவர்கள் இன்னும் மேம்பட வேண்டும், இன்னும் அவர்கள் உயர்நிலைக்கு அடைய வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இதை இவர்கள் அரசியலாக்குகிறார்கள். அதே போல மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று சொன்னது தப்பு. 10,000 கோடி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, அன்றைய சீஃப் செக்ரட்டரி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குழு போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அதுக்கு முன்னாலேயே நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார்கள். இதில் அப்பட்டமான அரசியல் செய்கிறது ஸ்டாலின் அரசு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான். நான் கேட்கிறேன், இவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க, என்ன சொல்லணும்னா தெலுங்கானா போன்ற இடங்கள்ல மாநிலமே அதை முன்னெடுத்து சென்று இருக்கிறது. அதனால ஸ்டாலின் அரசு இது செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. இன்னொன்று, வெளிநாட்டுக்கு போய் முதலீடை இருக்கிறேன் என்று முதலமைச்சர் சென்றிருக்கிறார். ஆனா இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்தெந்த கம்பெனிகள் எவ்வளவு முதலீடு எப்படி செய்கிறார்கள், எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று இதுவரைக்கும் நமக்கு தெரியல. ஆனா அதே நேரத்தில் HP கம்பெனி நீங்க பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய பிரதம அமைச்சரின் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலமாக 3,300 கோடி ரூபாயில் மத்திய அரசின் முயற்சியினால் லேப்டாப் கம்பெனி இங்க வரப்போகுது, உரக்கடத்தில் வரப்போகுது. அதனால இன்று கூட அங்கே வெளிநாட்டுக்கு போனால் கூட தமிழகத்தை அவர்கள் சிந்திக்கவில்லை. ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் ஒரு 3,300 கோடி முதலீட்டில் தமிழகத்திற்கு லேப்டாப் கம்பெனி வரப்போகிறது என்பது மத்திய அரசிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.